வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 77GK. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்காக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். பொது அறிவில் அழகு 6 தான் பார்க்குறோம். அழகு 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த டாப்பிக்கில் மொத்தம் இந்த டாப்பிக்கோட சிலபஸ் கீழே கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். அந்த 4 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மொத்தம் நீங்கள் 55 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 55 டாபிக்கில் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் செகண்ட் டாப்பிக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் டாபிக் பார்ப்போம். தேர்ட் டாப்பிக்கில் தேர்ட் டாபிக் என்னென்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம். இதுதான் பார்க்க போகிறோம். பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டவர்கள் யாவர்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர், தாமோதர பிள்ளை, உவே சாமிநாத ஐயர். அரிகும்பா கல்வெட்டு யாருடையது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். புகழூர் கல்வெட்டு எங்கு காணப்படுகிறது? கரூருக்கு அருகே. 13ஆம் பேரணை கல்வெட்டுகள் யாருடையது? அசோகர். மதுரைக்கு அருகே உள்ள கல்வெட்டுகள் யாவை? மாங்குளம், அழகர்மலை, கீழளவு. அகழ்வாய்வு நடைபெற்ற இடங்கள் யாவை? அகழ்வாய்வு எங்க நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், அரிகமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். இலக்கிய சான்றுகளாக உள்ளவை எவை? இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அயல் நாட்டவர் குறிப்புகள் எவை? எரித்ரியா கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தலாமியின் புவியியல், மெகஸ்தானின் இந்தியா, ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம். சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டுவது எது? தொல்காப்பியம். சங்ககால அளவு என்ன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு என்ன? வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை. வேங்கடம்னா திருப்பதி. சங்ககால பண்பாடு யாது? பெருங்கற்கால பண்பாடு. தமிழ் மொழி லத்தீன் மொழியை விட பழமையானது என்ற கருத்தை கொண்டவர் யார்? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் அட். சேர அரசுகள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் எது? பதிற்று 10. கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கல்லை கொண்டு வந்தவர் யார்? சேர அரசன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? அதுவும் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் யார்? இளங்கோவடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர செங்குட்டுவனின் தம்பி. தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சேரல் இரும்பறை. சேர அரசர்களின் சின்னம் எது? வில்லும் அம்பும். எந்த பகுதி சோழ மண்டலம் என அழைக்கப்படுகிறது? காவேரி கலிமுக பகுதி. சோழ அரசர்களின் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யார்?
கரிகால வல்லவன் அல்லது கரிகாலன். கரிகாலன் எந்த இடத்தில் சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளியர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தார்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூர். சோழர்களின் துறைமுகம் எது? சோழர்களின் துறைமுகம் பார்த்தீங்கன்னா புகார். கரிகாலன் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்தியை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எந்த வகை நூலாகும்? 11 கீழ்கணக்கை சார்ந்த நூல். பாண்டியர் எந்த பகுதியை ஆட்சி செய்தனர்? இன்றைய தென் தமிழகம். நெடுஞ்செழியன் சேரர், சோழர், 5 வேளியர்கள் ஆகியவற்றின் கூட்டுப்படையை எங்கு தோற்கடித்தார்? தலையாலங்கானம் என்னும் இடத்தில். கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன். முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு எது? பாண்டிய நாடு. பல வேத வேள்விகளை நடத்திய பாண்டிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவழுதி. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் பார்த்தீங்கன்னா நெடியோன், நன்மாறன், பெருவழுதி, நெடுஞ்செழியன். அரசுரிமை சின்னங்கள் யாவை? செங்கோல், முரசு, வெண்கொற்க குடை. ஆய் என்னும் பெயரின் பழந்தமிழ் சொல் எது? ஆயர். ஆயர்னா ஆணிரை மேய்ப்பவர். சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் யார்? அந்திரன், தீதியன், நன்னன். வேளியர்கள் என்றால் யார்? வேளாளர். பண்டைய கால தமிழகத்தை ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் யார்? வேளியர்கள். கடையேழு வள்ளல்கள் யார்? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. கிழார் என்பவர் யார்? கிராம தலைவர். பட்டம் சூட்டப்படும் விழா என்னவென்று அழைக்கப்பட்டது? அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிச்சூட்டு விழா. பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோமகன். அவருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். வருவாயின் முக்கிய ஆதாரம் பார்த்தீங்கன்னா நிலவரி. நிலவரியை தவிர அரசு வசூலித்த வரிகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரியும், கப்பம், தண்டம். அரசுகள் செய்த 5 வித கடமைகள் யாவை? கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. அரசருக்கு நிர்வாகத்தில் உதவிய குழுக்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா 50 குழு, 5 உறுப்பினர்களை கொண்ட குழு. எண் பேராயம் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு, 50 எண் பேராயமும். படைத்தலைவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? தானை தலைவன். தோமாரம் என்பது என்ன? சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதாகும். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் என்னவென்று அழைக்கப்பட்டது? படைக்கொட்டில். எது கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது? போர் முரசு. இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? சட்டமும் நீதியும் அரசர் ஆவார். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மண்டலம். மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? நாடுகள். கடற்கரையோர நகரங்களுக்கு என்ன என்று பெயர்? பட்டினம். துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார்.
சங்ககால சமூகம் நிலம் எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? 5. எத்தனை பெண்பாற் புலவர்கள் அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர்? 40. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு வீடியோ பதிவு அப்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தம் அந்த 55 டாப்பிக்கில் இப்போ மொத்தம் 55 டாப்பிக்கில் 3 டாபிக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 4th டாபிக் பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் மேக்ஸிமம் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.